2 கோடி உறுப்பினர்களை பெற்ற ஒரே கட்சியாக இன்னைக்கு வந்து தென்னிந்தியாவிலே வந்து தாவேகா வந்து உருவெடுத்திருக்கிறது. நேரலை கட் பண்ணப்பட்டதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனே ரியாக்ட் பண்ணியிருந்ததை பார்த்தோம். எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப லேட்டா இன்னைக்கு தான் வந்து அந்த எதிர்ப்பையே வந்து பதிவு செய்யறாங்க. ஸோ எதிர்க்கட்சி இவ்வளோ லேட்டா இருந்தா எப்படி? திமுகவோட எண்ணம் என்னவா இருக்கும்னா, அவங்களுக்குலாம் பேசவே தெரியாது, புதுசா வந்திருக்காங்க, அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்காங்க அப்படின்னு எல்லாம் கூட கணிச்சிருப்பாங்க. ஆனா சட்டமன்றத்துல விஜய் சரவணன் அவர்கள் வந்து பேசினது ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு. ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு எம்எல்ஏ வந்து பேசினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பேசியிருந்தாங்க. முதலமைச்சர் அவர்களை வந்து அந்த பாடி ஷேமிங்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. திமுகல இருந்து பாடி ஷேமிங் பண்ணி வந்து பேசாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து அந்த மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உறவினர்கள் வந்து தாவேகா கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதிமுக வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் கரைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய கட்சியா அதிமுக அப்படிங்கிற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து இடி மேலே இடியாக விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்தடுத்து பெரிய பெரிய அதிர்ச்சி சம்பவங்கள், யாருக்குன்னா திமுகவுக்கு அதிர்ச்சி தர மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. முதல்ல IUML கிட்டத்தட்ட எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நானும் இன்றைக்கி தான் அதை கேள்விப்பட்டேன். என்னென்னா 60 ஆண்டு காலமாக வந்து அலையன்ஸில் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறதா அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து பெரிய ஷாக். என்னென்னா அப்போ திமுக கூட வந்து அப்போ யாருமே இனிமேல் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் அவங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா திமுக வந்து தனிச்சு நின்று ஜெயிச்சதா வரலாறே கிடையாது அப்படின்னு சொல்லி திமுக மேலே வந்து ஒரு விமர்சனம் எப்போவுமே இருந்துட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தங்களுடைய கொள்கைகள் வந்து அடுத்த ஜென்சிக்கு வந்து கொண்டு போகிறதாகட்டும், அதுக்கப்புறம் அதுவே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஜென்சியை வந்து அரசியல் மயப்படுத்தணும்லாம் கொண்டு போயிட்டு இருக்கும்போது, ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமான நிலைமையில் திமுக போயிருச்சா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து IUML பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து காதர் மொய்தீன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து தேர்தலில் வந்து எங்களுக்கு வந்து 2 இடம் வந்து ஒதுக்கப்பட்டது, நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம் 2 இடங்கள்லையும், எங்களுக்கு வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வந்து எங்களுக்காக உழைச்சதுக்கு நன்றி அப்படிலாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நாங்கள் நினச்சோம் திமுக தான் வந்து ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அதுக்கு மாறாக வந்து தேர்தல் ரிசல்ட்ஸ் வந்து அமைஞ்சிருச்சு. அதாவது வந்து விசிலை எல்லாருமே வந்து தேர்வு செஞ்சுட்டாங்க. இளைஞர்களுடைய சாய்ஸ் வந்து விசிலாக இருந்திருக்கு, விஜயாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்போ வந்து தேர்தலுக்கு முன்பு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு விஜய் அவர்கள் வந்து சொன்ன போது யாருமே வந்து அவரோட கூட்டணிக்கு வரல. இப்போ வந்து கிட்டத்தட்ட அப்படியே வந்து விஜய் அவர்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதெல்லாம் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இடதுசாரிகள், அதுக்கப்புறம் முஸ்லிம் லீக் ஆல்சோ வந்து வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் தாவேகாவோட விருப்பமாக இருந்தது. அப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து தன்னந்தனி ஆள் அப்படின்லாம் வந்து திடீர்னு பாட்டெல்லாம் வந்து வந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்கள் கூட வந்து யாருமே போகலை அப்படிங்கிறது பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ நிலைமை என்னன்னு நம்மளே பார்க்குறோம். ஸோ இந்த ரொம்ப வந்து மற்ற கட்சிகள் வந்து இப்போ இடதுசாரிகள் வரைக்கும் வெளியில் போனாங்கங்கிறது ஓகே. ஆனால் முஸ்லிம்கள் அப்படிங்கும்போது முஸ்லிம்ஸ் வந்து பெருவாரியாக பிஜேபிக்கு எதிராக வலுவாக உள்ள கட்சி எது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பிஜேபி வந்து யாரால் எதிர்க்கப்படுதோ அவங்களுக்கு தான் வந்து முஸ்லிம்ஸோட ஆதரவு அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த முறை வந்து திமுக வந்து அதே மாதிரி அந்த கோட்லாம் பண்ணாங்க. எங்களுக்கும் தமிழ்நாடு அணிக்கும் டெல்லி அணிக்கும் தான் வந்து போட்டி அப்படிங்கிற மாதிரி பிஜேபி எதிர்ப்பு மனப்பான்மையை வந்து சொல்லி முன்னிறுத்தி தான் வந்து தேர்தலை சந்திச்சிருந்தாங்க. அதே மாதிரி முஸ்லிம்ஸோட வாக்குகளும் வந்து அவங்களுக்கு பெருவாரியாக கிடைச்சிருக்கு. திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவாக முஸ்லிம்ஸோட வாக்குகள் எல்லாமே விழுந்திருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ முஸ்லிம்ஸே வந்து இந்த சைடு வராங்களா அப்படின்னு பார்க்கும்போது முஸ்லீம் லீக் கட்சியே இந்த சைடு வரும்போது அப்போ திமுகவுக்கு யாருடைய வாக்குகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கோர் டிஎம்கே ஓட்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க மட்டும்தான் இனிமே வந்து திமுகவுக்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த நிலைமையிலிருந்து வெளியேறுவதற்கு திமுக என்னென்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணினாலும் அவங்களால வந்து இதிலேருந்து மீண்டு வர முடியுமா
அப்படின்னலாம் தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுக என்ன செஞ்சு இதிலிருந்து மீண்டு வராங்கங்கிறத. அடுத்ததாக வந்து சட்டமன்றத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் வந்து குறிப்பாக திமுக எம்எல்ஏக்களுடைய அந்த பிஹேவியர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் எம்எல்ஏ விஜய் தாமு அவர்கள் வந்து அடிக்க பாய்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் பரப்புறதாகட்டும், ஸோ ஏன் வந்து நேரலை கட் செய்யப்பட்டது அப்படின்னு விமர்சனங்கள் செய்கிறதாகட்டும், அந்த நேரலை கட் பண்ணப்பட்டதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனே ரியாக்ட் பண்ணியிருந்ததை பார்த்தோம். ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப லேட்டாக இன்றைக்கி தான் வந்து அந்த எதிர்ப்பையே வந்து பதிவு செய்கிறாங்க. ஸோ எதிர்க்கட்சி இவ்வளோ லேட்டாக இருந்தால் எப்படி? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சட்டமன்றத்தில் பொறுத்த வரைக்கும் தாவேகா எம்எல்ஏக்கள் எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. திமுகவோட எண்ணம் என்னவாக இருக்கும்னா, அவங்களுக்குலாம் பேசவே தெரியாது, புதுசாக வந்திருக்காங்க, அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னலாம் கூட கணிச்சிருப்பாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் விஜய் சரவணன் அவர்கள் வந்து பேசினது ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு எம்எல்ஏ வந்து பேசினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பேசியிருந்தாங்க. ஸோ அது வந்து அதெல்லாம் பார்க்கும்போது அடுத்து ஆதவ அர்ஜுன் அவர்களுடைய பேச்சாகட்டும், அதுக்கப்புறம் அதாவது இது வரைக்கும் பேசினதில் வந்து எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. ஸோ தாவேகா வந்து தன்னை வந்து அடுத்தடுத்த லெவலில் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ வந்து அதில் வந்து ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னா என்னென்னா, முதலமைச்சர் அவர்களை வந்து அந்த பாடி ஷேமிங்லாம் வந்து பண்ணியிருக்காங்க திமுகலேருந்து. பாடி ஷேமிங் பண்ணி வந்து பேசாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து அந்த மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ திமுக எம்எல்ஏக்கள் வந்து தங்களை கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்கள வந்து எங்கே சட்டமன்றத்துக்குள்ளே காணோன்னு எல்லாருமே தேடுற நிலைமையில தான் இருக்கும்போது இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீட்டுக்கு வந்து கரூர் போலீஸார் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துச்சு. அப்போ எதுக்காக போயிருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரூர் கேஸ் சம்மந்தமாக அந்த 41 பேர் வந்து உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக வந்து அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக போனாங்களா, இல்லை வந்து வேற அந்த போக்குவரத்து கழகம் சார்ந்த அந்த ஊழல் கேஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மின்சாரத்துறையிலையுமே வந்து அவர் மேலே ஊழல் கேஸ் இருக்குது. அதோட அவங்க தம்பி அவங்க மேலேயும் வந்து ஊழல் கேஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து அவர் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து திரும்பி போயிருக்கிறாங்க. அதோட அவரோட தம்பியையும் வந்து தேடிட்டு வராங்க. அப்படிங்கும்போது விஜய் அவர்களுடைய ஆட்டம் வந்து இன்றைக்கி இப்போதான் வந்து தொடங்க ஆரம்பிக்குதோ அப்படின்னு தோணுது. ஸோ அந்த வகையில் வந்து அடுத்தடுத்து ஊழல் புகாருக்கு ஆளான எல்லாருமே வந்து பிடிபடுவாங்க அப்படிங்கிற தகவல்களும் வந்துட்டே இருக்குது. ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து விரைவில் அரெஸ்ட் செய்யப்படுவார். ஸோ அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் எங்கே போனாங்க, வீட்லேயும் இல்லை அப்படிங்கும்போது சட்டமன்றத்துக்கும் அவர் வரலங்கும் போது இது ஒரு மர்மமாகவே இருக்குது. என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. அது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு கட்டத்தில் வந்து எலெக்ஷன் டைமில் என்ன பேசியிருந்தாங்கன்னா, விஜய் அவர்களால் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது, திமுக தான் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும், திமுகவுக்கு தான் வந்து ஆதரவு மக்கள் மத்தியில் நிறைய இருக்குது அப்படின்னலாம் வந்து பேசியிருந்தார். நான் கூட நினச்சேன், என்னடா இது தாவேக்கால வந்து ஜாயின் பண்ணுறாரு, இவர் ஒரு டைம் வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக கூட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து பேசியிருக்கார். திமுக தான் ஜெயிக்கும், தாவேக்காவாலெல்லாம் இப்போ வந்து கட்சி தாவேக்காவாலெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து வர முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்திருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் ஜெயித்ததுக்கு அப்புறத்துலேருந்தே அவங்களுக்கு ஆதரவாக தான் பதிவுகள் போட்டுட்ருக்காங்க. ஸோ எனிவே வந்து மன்சூர் அலிகான் அவர்கள் வந்து தாவேக்கால ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்க கட்சி சார்ந்த ஒரு முடிவு. ஸோ இருந்தாலும் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது முன்னாடி வந்து விஜய் அவர்களை பற்றி வந்து எப்படிலாம் பேசியிருக்கிறாங்க, ஆனால் இப்போ வந்து கட்சியில் அவங்க ஜெயித்ததுக்கப்புறம் அவங்க எப்படிலாம் மாறுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய கட்சி சார்ந்து வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கப்படுவது அப்படிங்கிறதும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் அதிமுகலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உறவினர்கள் வந்து தாவேகா கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுனா, அதிமுக வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் கரைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய கட்சியாக அதிமுக அப்படிங்கிற மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னமும் அந்த கட்சியை வந்து வலுப்படுத்துவதற்கான வேலைகளை அவங்க தொடங்கினதாகவே தெரியல. அடுத்தடுத்து தாவேகாவை நோக்கி அந்த கட்சியினர் வந்து போய்கிட்டே இருக்காங்க. இன்னும் வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து தாவேகால ஜாயின் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது ரொம்ப சஸ்பென்ஸ்லேயே இருக்குது. ஸோ
ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது டே டு டே வந்து அப்போது வந்து கிட்டத்தட்ட 2 கோடி உறுப்பினர்களை பெற்ற ஒரே கட்சியாக இன்னைக்கு வந்து தென்னிந்தியாவிலேயே வந்து தாவேகா வந்து உருவெடுத்திருக்கிறது. முதல்ல தாவேகாவுக்கு அதுக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஸோ இது மாதிரி தொடர்ந்து அரசியலில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்றைய இந்த விவகாரங்கள்லாம் நீங்களுமே வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.